வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ராசி பலனை பார்க்கலாங்க. அதாவது ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 18ஆம் தேதி வரையிலான ராசி பலன் கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துட்டானா, கன்னி ராசிக்கு பாருங்க. கோச்சார நிலை அப்படின்னு ரிஷப ராசியில வந்து செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா ரிஷப ராசியில இருந்து தன்னுடைய பயணத்தை இந்த வாரம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புல சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புல சந்திர மங்கள யோக அமைப்புல செவ்வாயும் சந்திரனும் ரிஷப ராசியில இருக்காங்க. மிதுன ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும், கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி பகவான். இந்த வாரத்துல வந்து கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டா சூரிய பகவான் வந்து இந்த ஜூலை 16ஆம் தேதி இரவு வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அதாவது ஆடி மாத பிறப்பு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. இதுதாங்க இந்த வாரத்துல வந்து கன்னி ராசி நேயர்களுக்கு கிரக அமைப்பு இருக்குங்க. இந்த ராசி வந்து இந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களுடைய ராசி அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துட்டா புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தில் தன்னுடைய வீட்டுல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. சூரியனோடு இணைந்து இருப்பது அப்படிங்கிறதுனால சூரியன் யாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் அங்க புதாத்திய யோக அமைப்புல அங்க புதனும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சூரியன் தந்தைக்காரகர், பித்ருக்காரகர் அப்படிங்கிறதுனால முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகமே சூரியன். ஆத்ம காரகர் சூரியனோடு இணைந்து உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புல தாங்க இந்த வாரம் இருக்குங்க. உங்களுடைய லாபாதிபதியான 11ஆம் இடத்தறிவு இந்த வார ஆரம்பத்திலேயே வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சிறப்பான பலன்களே தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னா எந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும்? குடும்பம் சார்ந்த விஷயத்துல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டில் வந்து உறவினர்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்கள் மூலயமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்க எதிர்பார்த்தது முக்கியமான விஷயம் இந்த வாரம் நடக்குமா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த வாரமா அது நடக்குமா, கை கூடுமா அப்படின்னா இந்த வாரம் கை கூடக்கூடிய அமைப்பு, நினைச்சது கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்று சூரியனோட இணைந்து இருப்பதால் கொஞ்சம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க. தந்தை சார்ந்த விஷயம், தந்தைக்குடைய சொத்துக்கள் அல்லது அவங்க கிட்ட பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி முன்னோர்கள், அதாவது தாத்தா இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் ஏதாவது வந்து சேரணும், இது மாதிரி நீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு வந்து சேரக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு காட்டுதுங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னா கோச்சார ரீதியாக ராசிநாதன் பலம் பெற்று இருக்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? குரு பகவான் லாபாதிபதி லாபஸ்தானத்துல வந்து பலம் பெற்று இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால சிறப்பான பலன்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. பொருளாதாரத்திலையும் வந்து கொஞ்சம் கூடுதலான பலன்கள் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் கொஞ்சம் பண நெருக்கடி இருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் சீரா பணவரவு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வாரம் அதெல்லாம் சரியாகி குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புல எல்லாம் இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இருக்குங்க. கண்டக சனியால கொஞ்சம் பிரச்சனைகள், சங்கடங்கள், கூட வேலை பார்க்குறவங்க, உத்தியோகம் செய்யற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க, மேல் அதிகாரி மூலியமா சின்ன சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த வாரம் நீங்கி அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உண்டான மரியாதை அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புலே இருக்குங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலெல்லாம் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு உண்டான ஒரு செய்யக்கூடிய செயல்களை இந்த வாரம் நீங்க முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு உண்டான கூடுதலான பலன்கள் எல்லாம் இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சியில் அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இருக்குங்க. இந்த கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. என்ன, உங்களுடைய குடும்பாதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதோடு இணைந்திருக்காரு, அதனால ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க.
இப்போ குடும்பாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் கேதோட இணைந்து இருந்தாலும் சரிங்க. இப்போ உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்றிருக்கிறதுனால எவ்வளவுப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வரக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு கூடுதலா இருக்குங்க. சூரியனோடு இணைந்திருக்கார், ஒளி கிரகத்தோடு உங்கள் ராசிநாதன் இணைந்திருக்காரு, நட்பு கிரகத்தோடு இணைந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாத்தையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் நீங்க செயல்படக்கூடிய ஆற்றலும் துணிச்சலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்குங்க. கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் சமாளிச்சுட்டு வாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் வீண் விரைய செலவெல்லாம் கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்தி உங்கள் கையில் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கோங்க. பணம் விரயம் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது. பணம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவும் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால அந்த செலவு செய்கிறது கொஞ்சம் மிச்சம் பிடிச்சா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா லாபஸ்தான அதிபதி ஆரம்பத்தில் பலம் பெற்றும் லாபஸ்தானத்தில் தனத்துக்கு காரகர் இருக்கிறதுனால பணவரவு இருக்கும். வர்றது வந்த மாதிரியே கொஞ்சம் செலவும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால, ஏன்னா 2ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் கேதோடு சேர்ந்திருக்காரு. இந்த கிரக அமைப்பெல்லாம் வர்றது பணம் வந்துக்கிட்டே செலவும் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அது கட்டுப்படுத்திட்டாவே பணம் கொஞ்சம் மிச்சம் லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. கன்னி ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமாகவும் யோகமான வாரமாகவும் இருக்குங்க. நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பிலே கோச்சார நிலைகள் இருக்கு. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒத்துழைப்பு இருக்கும்போது நான் இப்போ சொன்னதை விட கூடுதலான நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் இந்த கோச்சாரங்களையும் ஒத்துழைச்சு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.